ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி அந்த 2 மாஸ்க்கு, ஒன்று வந்து டாக் மாஸ்க்கு, இன்னொன்று புலி மாஸ்க்கு. இதை வச்சு தான் நம்ம பீமோட புஜ்ஜி ஜாக்கியோட ரியாக்ஷன் என்னன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டில் ஜாக்கி தான் பெரிய பையன். சரின்ட்டு மாஸ்க்கு போட்டு ஃபஸ்ட்டு அவன் என்ன ரியாக்ஷன் கொடுக்குறான்னு பார்த்தோம். அவன் அந்தளவுக்கு எதுவும் ரியாக்ட் பண்ணலை. உன்னை விட நான் பெரிய மிருகங்கள்லாம் பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் ரியாக்ஷன் அப்படி தான் இருந்தது. இந்த சின்ன வண்டுங்க 2 பேரும் தான் சுற்றி 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 விளையாடிட்டு இருந்தாங்க. எப்படி விளையாடுறாங்கன்னு பாருங்களேன் நீங்களே. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. பாருங்க, மேலே ஏறியோ நல்லா குஷியாயிட்டாங்க. அவங்க மேலே ஏறுறது ஓடியாருது. ஜாக்கி எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்கவே இல்லை. பீமும் புஜ்ஜியும் மட்டும் அங்கேயும் இங்கேயும் வீடு ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுட்டே இருந்தாங்க. அவங்க விளையாடுறத பார்த்தாலே நம்மளுக்கு குஷி ஆகிடும் இல்லை? பெரிய பாப்பாவும் அம்மா நானும் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவளும் ஒரு ஓரமாக உட்காந்து அவளும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தா. ஆனால் அவங்க ஆட்டம் மட்டும் முடியவே இல்லை. ஃபுல்லாக வீடியோ சுற்றி சுற்றி ரவுண்ட் அடிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க 2 பேருமே தனியாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. குட்டிங்கெல்லாம் இப்போ விளையாடி முடிச்சிட்டாங்க. இப்போ அப்பாவும் பொண்ணும் மாஸ்க்கு போட்டு மாற்றி மாற்றி விளையாடிட்டு இருந்தாங்க. பார்க்கவே அழகாக இருந்தது. அது கூட சேர்ந்து குட்டிங்களும் திரும்பவும் விளையாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் சரி, நான் தான் போதும் விளையாடினது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் எடுத்து வைக்க சொல்லிட்டேன். ஏன்னா குட்டிங்களுக்கு சாப்பிட்ற டைம் ஆயிடுச்சு. இன்னைக்கு சண்டேன்றதுனால இன்னைக்கு வந்து கோழி தலைக்கால் தான் நம்ம இன்னைக்கு வாங்கிட்டு வந்தோம். வாங்கிட்டு வந்து செஞ்சாச்சு. இப்போ எல்லாருக்கும் போட்டுட்ருக்கேன். போட்டுட்டு அதுக்குள்ளே ஜாக்கி வந்து எடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருந்தான். ஆனால் அவன் எப்பவுமே சாப்பாடு போடும்போது வந்து குறுக்கில் வந்து எடுத்ததே கிடையாது. அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப குட் பாய். ஐயோ பசிக்குதே, சாப்பாடு எப்போ சாப்பிட விடுவாங்களோன்னு பார்த்துட்டு இருந்தான். எப்பவுமே நான் 3 பேருக்குமே சரிசமமாக பிரித்து போட்ட பிறகு தான் நான் தட்டெடுத்து வைப்பேன். அப்போ தான் அவங்க வச்சு சாப்பிடவும் செய்வாங்க. புஜ்ஜும் வந்து பக்கத்தில் நின்றுட்டு சாப்பாடையே பார்த்துட்டு இருந்தா. இன்னைக்கு வீட்டுக்கு சமைக்கிறதுக்காக வான்கோழி கறி தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதோட தலைக்கால் வேஸ்டேஜும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பாருங்க, ஒரு கால் எவ்வளோ பெருசு இருக்குன்னு சொல்லிட்டு. சாப்பாடு எடுத்து வச்ச உடனே எல்லாரும் பரபரன்னு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு விளையாடி நல்ல பசியும் கூட அவங்களுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.